வெல்கம் டு சுடு தண்ணீர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் முட்டை மசாலா ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சைட் டிஷ் மாதிரியான ரெசிபி. நீங்கள் எந்த சாதத்துக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி தோசைக்கெலாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினதும் இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதை நம்ம 1 பாட்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி பண்ணுறது. இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இதோட 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் கூட சேர்க்கணும், ஏன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்கும், அப்புறம் தொக்கா வராது. வெங்காயம் வேற நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கனால டக்குன்னு தொக்கா வராது. தக்காளி 2 இருந்தால் தான் நல்லா தொக்கு மாதிரி வரும். நம்ம சப்பாத்திக்குள்ளெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் தான் மிளகாய் தூள் சேர்க்குறேன், ஏன்னா கடைசியாக நம்ம மிளகு வேற சேர்ப்போம். ஸோ காரம் ரொம்ப ஜாஸ்தியாகிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா தொக்கு மாதிரி வரும். இதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணோம். நான் இதுலேயே பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ 2 முட்டையை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நீங்கள் பாதியாக கட் பண்ணி சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா கீரி விட்டு கூட சேர்த்துக்கலாம். 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா எக் ரோஸ்ட் இப்போ செமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு குஸ்கா பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன காம்போ பண்ணுறதுன்னு தெரில. காயெல்லாம் வச்சா அவ்வளோவா சூட் ஆகாது, அதனால் இந்த முட்டை ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பிரியாணி, குஸ்கா அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபியோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த ரெசிபிக்கு இதை காம்போவாக கொடுத்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.